Today is going to be like a easy go session. நிறைய நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கலாம், நிறைய கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கலாம் இன்னையோட செஷன்ல. பட் இட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஈஸிலி யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க டிஸ்கிரைப் பண்ணும் போதுதான் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அப்படியே மாதிரி ரொம்ப லென்த்தியா கால்குலேஷன் பேஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ நமக்கு வந்து எப்படி பாருக்கு கொஸ்டின்ஸ், நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு? ஓஎம்ஆர் தானே. ஸோ ஒன் வேர்ட் தான் இருக்க போகுது, அதனால ஆப்ஷன்ஸ் வச்சு மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். பிகாஸ் யூ கோயிங் டு டிஸ்கஸ் டைப் 2 அண்ட் டைப் 3 ப்ராப்ளம்ஸ் ஹியர். டைப் 2 என்ன கேஸ் பார்த்தோம்? discrete இல்ல, and type 3 is about continuous problem. Okay, before I go for type 2 and type 3, I have to discuss the formulas first. முதல்ல formula discuss பண்ணிடலாம். Okay, individual observationல formula discuss பண்ணும்போது ஒரு டேபிள் போட்டீங்க, ஞாபகம் இருக்கா? heading wise அந்த டேபிள் ஃபில் பண்ணிட்டீங்களா? டைப் 1க்கு ஃபில் பண்ணிட்டீங்களா? can you please tell me? நம்ம ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயங்கள் தான் நீ கவர் பண்ண போறோம். எஸ், arithmetic mean formula. Yes, summation x by n. Okay, let me come for geometric mean bit later. Try to understand what is happening in this formula. Summation x by n. என்ன பண்ணீங்க ஆக்சுவலா? நியூமரேட்டர்ல எல்லா x வேல்யூஸும் ஆட் பண்ணீங்க. sum of all x values. என்ன வேல்யூஸ்? x values. Divide by the total number of x values. Total number of x values. Okay. Formula வந்து ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஆக்சுவலா இந்த இண்டிவிஜுவல் ஆப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் we had very few number of values. Remember, fewனா எவ்வளோ? ஒரு 6, 7, 8, 9 கூட இருக்காது. 6, 7 ரொம்ப few number of counts தான். இந்த மாதிரி கேசஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா வேல்யூஸும் சம் பண்ணிட்டோம் அண்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸை வச்சு நம்ம டிவைட் பண்ணி ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அதிகமா இருக்கும் போது we are now proceeding for the remaining 2 types, type 2 and type 3. அதுல type 2 வந்து என்ன கேஸ் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லுங்க, discrete case, which means I may be having many number of values. So the n may be large. largeனா எவ்வளவு மேம்? ரொம்ப பெரிய வேல்யூ, நிறைய வேல்யூஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஆனா ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்? ஸ்மால். what do you mean by range? 10 மார்க்ஸ்க்கு மட்டும் பண்றது ரேஞ்ச்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். ஓகே, 10 மார்க்ஸ் வரைக்கும் தான் நான் வந்து கிளாசிஃபை பண்ண போறேன் டேட்டா. அப்போ வந்து 0, 1, 2, 3 அவ்வளவுதான் இருக்கும். அப்போ 10க்கு மேல போனா மேம் 10 to 12 கிளாசிபிகேஷன்ஸ் தான் இருக்கணும். புரியுதா? இண்டிவிஜுவல் ஆப்சர்வேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டோன்ட் டைவர்ட். இண்டிவிஜுவல் ஆப்சர்வேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபியூ நம்பர் ஆஃப் ஆப்சர்வேஷன்ஸ். என்ன எப்படி இருக்கு? லெட் மீ ரிப்பீட் இட். இண்டிவிஜுவல் ஆப்சர்வேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபியூ. இது லார்ஜா போகும்போது எதர் நான் டைப் 2 போவேன், இல்லைன்னா டைப் 3 போவேன். டைப் 2க்கும் டைப் 3க்கும் வந்து இந்த ரேஞ்சை வச்சுதான் நீங்க கிளாசிஃபை பண்ணும். ரேஞ்ச் வந்து ஸ்மாலர் ரேஞ்ச், ஆனா அதுவே வந்து என்னது, ரேஞ்ச் வந்து பெரிய ரேஞ்சா இருந்தா வில் கோ ஃபார் டைப் 3 which is called as continuous data. இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப என்னன்னா இந்த டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 3 பொறுத்த வரைக்கும் n லார்ஜா? வாட் இஸ் அபவுட் திஸ் n? லார்ஜா? லார்ஜ்னா என்னது? நிறைய நம்பரா? அப்ப நிறைய, ப்ளீஸ் மேக் அ நோட். நம்பர் ஆஃப் ஹேப்பனிங், எத்தனை வாட்டி நடந்தது, எத்தனை வாட்டி அக்கர் ஆச்சு, இதெல்லாமே என்னது? ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் ரெபெட்டிஷன்ஸ். இந்த மார்க்ஸ்ங்கிறது என்னது? கிளாசிபிகேஷன். வாட் டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் திஸ் இஸ்? எஸ் ப்ளீஸ். 4 டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் பார்த்திருக்கோம்ல, அதுல இது என்ன டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன்? குவான்டிடேட்டிவா, குவாலிட்டேட்டிவா, குரோனாலஜிக்கலா, ஜியோகிராபிக்கலான்னு கேக்குறேன். குவான்டிடேட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க, மீன், மீடியன், மோட் எல்லாம் மிச்ச 3க்கும் ஃபைன் பண்ண முடியாது. குவான்டிடேட்டிவ் மட்டும் தான் ஃபைன் பண்ண முடியும். So this is quantitative classification, which means actually I'm measuring the marks like 10, 11, 12, 13. Okay, நம்ம டைப் 2 எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? n வந்து லார்ஜ். ஓகே, லார்ஜ்னா எவ்வளவு லார்ஜ்?
8க்கு மேல இருந்தாலே ராஜ்யம். புரியுதா? ஒரு 6, 7 இருந்தா டைப் 1 சொன்னோமா? சோ 8க்கு மேல இருந்தாலே ராஜ்யம். ஒரு 10க்கு மேல இருந்தாலே ராஜ்யம். அந்த மாதிரி. அண்ட் ரேஞ்ச் எப்படி இருக்கணும்? ஸ்மால். ஸ்மால்ல எவ்வளவு ஸ்மால்? ஒரு 10 to 12 தான் இருக்கணும். லைக் ரேஞ்சுக்கு அழகா ஃபார்முலே சொன்னீங்க, மேக்சிமம் மைனஸ் மினிமம். அப்ப இந்த ப்ராப்ளம்ல பாருங்க, கிளாசிபிகேஷன் மார்க்ஸ் வந்து 10 மார்க்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு வரைக்கும் இருக்கு? 19 இருக்கு. அப்போ 19 மைனஸ் 10, அப்போ 9 வேல்யூ. இந்த மாதிரி ரேஞ்ச் வந்து ஸ்மாலா இருக்கும் போது இட்ஸ் பெட்டர் யூ கோ ஃபார் டிஸ்கிரீட் கேஸ். அண்ட் வாட் இஸ் த சம் ஆஃப் திஸ் வேல்யூ? சமேஷன் எஃப் னு சொல்லலாம், இதுக்கு பேரு இல்ல கேபிட்டல் என் சொல்லலாம். எஸ், ப்ளீஸ் கெட் மீ த வேல்யூ. சமேஷன் எஃப் வேல்யூ கட்டாயமா 100 மேலதான் இல்ல? ஏன்? ஏன்னா இங்கே வந்து 100 இருக்குல்ல. 581 ஏதோ ஆட் நம்பரா இருக்குல்ல. 581 பெருசு இல்ல, ரொம்ப பெருசு இல்லையா? சோ n லார்ஜா இருக்கு அண்ட் ரேஞ்ச் ஸ்மாலா இருக்கு. இந்த மாதிரி கேசஸ்ல வந்து நம்ம டிஸ்கிரீட். முதல்ல ஒரு டேபிள், ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அது எந்த மாதிரி கேட்டகரியில வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன, ரொம்ப பெருசான ஃபார்முலே மாத்த மாட்டோம், சின்ன சின்னதா ஃபார்முலே மாத்துவோம். இந்த ஃபார்முலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, let me take up this question to the board. Try to understand the question first. What do you mean by this 8 here? What do you mean by this 8 here? Correct. 8 பேர் வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க? 10 marks. What do you mean by 75 here? Okay. What is this 16 over here representing the marks? Okay. So உங்களுக்கு தெரியுது, you are able to learn the table, study பண்ண முடியுது டேபிள். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல என்ன வந்திருக்கும்? What are the 4 stages in collection of data எல்லாம் பார்த்தோம்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கும்? கலெக்ஷன் பண்ணிருப்பாங்க டேட்டாவை. செகண்ட் என்ன நடந்திருக்கும்? கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. அண்ட் தேர்ட் என்ன நடந்திருக்கும்? ரெப்ரசன்டேஷன், டேபுலேட் பண்ணிருப்பாங்க. தென் யூ வில் கோ ஃபார் அனலைசிங், தென் யூ வில் கோ ஃபார் இன்டர்பிரிட்டேஷன். இந்த ஸ்டேஜ் விட்டுலாம். இப்போ நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். யூ அக்ரி வித் மீ? டேபுலேஷன் என்னது? ஒரு காலம் ஹெட்டிங் கேப்ஷன் இருக்கும், ஆர் ரோ ஹெட்டிங் ஸ்டப்ஸ் இருக்கும், பாடி ஆஃப் த டேபிள் இருக்கும். ஞாபகம் இருக்கா? இதெல்லாமே நம்ம பார்த்தது. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆக்சுவலா வேல்யூஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோம் அர்த்தம். என்ன பண்ணிருக்கோம்? டேபுலேட் பண்ணிருக்கோம். அப்போ இதுக்கு ஏர்லியர் ஸ்டேஜ்ல கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க அண்ட் இதுக்கு ஏர்லியர் ஸ்டேஜ்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த கிளாசிஃபை பண்ண ஸ்டேஜ்ல வந்து என்ன கிளாசிபிகேஷன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கரண்ட் ஸ்டேட்ல தான் டிஸ்கஸ் பண்றோம். இப்ப என்ன கிளாசிபிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம்? குவான்டிடேட்டிவ். அண்ட் அந்த குவான்டிடேட்டிவ் கிளாசிபிகேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா? If you refer the question, 10 marks, 11 marks, 12 marks, up to 18, 19 marks வரைக்கும் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? டேட்டா கலெக்ஷன்ல என்ன நடந்திருக்கும்? Yes, please. Probably, if you refer this one. இப்போ நீங்க இந்த டேபிள வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிசைன் பண்ண முடியுமா? ரஃபா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 581 ஸ்டூடெண்ட்ஸ். நான் ப்ராபப்ளி எத்தனை ரோ எடுத்துக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ரோல 100 ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் ரோல இன்னொரு 100 ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் ரோல இன்னொரு 100 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்த் ரோல 100 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிஃப்த் ரோல 100 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சிக்ஸ்த் ரோல 81 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ரோல 100 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். புரியுதா? கலெக்ஷன் என்னது? ஒரு 581 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. How many have written the exam? 581 candidates appeared for the exam. For the test conducted between 10 to 19 marks. ஆர்டர்ல 10 to 19 மார்க்ஸ். either நீங்க 20 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணிருப்பீங்க, இல்லனா வந்து 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணிருப்பீங்க. இங்க மேக்ஸிமம் மார்க்கே 19 இருக்கு. அப்ப எவ்வளவு மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கலாம்னு நினைச்சுக்கலாம் நம்ம? 20 மார்க்ஸ். அப்போ 9, 8 இதெல்லாம் இங்க என் பசங்க மினிமமே 10 மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குல்ல? which means the numbers below 10, the marks not scored by the students. யாராவது 8 மார்க்ஸ் எடுத்திருக்காங்களா? இல்ல, ஏன்னா என்னோட டேபிள் இல்ல.
Okay, ஏதாவது வந்து 9 marks இல்லனா 7 marks or below that? No, nobody has scored. எல்லாருமே மினிமம் 10ல இருந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்போ நான் 581 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கலெக்ட் பண்ணிருப்பேன். எப்படி கலெக்ட் பண்ணிருப்பேன்? ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருப்பேன், பேப்பர் கரெக்ஷன் பண்ணிருப்பேன், கலெக்ட் பண்ணிருப்பேன். So probably if I go for this encircled one, what do you understand from this? 100 students have secured 13 marks. 13, 13, 13, 13 இப்படி இருந்திருக்குமா? ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல இல்லையா? எப்படி இருந்திருக்கலாம்? ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 13, அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு மார்க் இருந்திருக்கலாம், 13 இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு மார்க் இருந்திருக்கலாம், 13 இருந்திருக்கலாம், இங்க 13 இருந்திருக்கலாம், இங்க 13 இருந்திருக்கலாம். சோ டோட்டலா 581 ஸ்டூடெண்ட்ஸ்ல அங்கங்க 13 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. இது வந்து நம்ம என்னவா மாத்திருக்கோம்? டேபுலேஷன் ஃபார்ம் வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். நமக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்து 3 காலமா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் காலம் இஸ் meant for marks. ஓகே, செகண்ட் காலம் meant for tally bars. ஓகே, அண்ட் தேர்ட் காலம் meant for number of students. நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த காலம் கொடுக்கல. என்ன கொடுத்திருக்காங்க? மார்க்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. வெறும் என்கிட்ட 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். I had only 5 students in my class who have secured 10 marks, 13 marks, 14 marks, 17 marks, 18 marks. எப்படி நீங்க ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணிருப்பீங்க? Yes, x bar is equal to 10 plus 13 plus 14 plus 17 plus 18 divided by 5 னு சொல்லிட்டு கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணி சொல்வீங்க. In case if you find that probably this one student has also got 18 marks, என்ன பண்ணிருப்பீங்க? 10 plus 13 plus 14 plus 17 plus பண்ணும்போது இந்த இடத்துல 2 வாட்டி 18 வருதா? அப்போ இந்த டைம்ல 2 into 18 போட்டு கால்குலேட் பண்ணிருப்பீங்களா? இப்போ இங்க 13ங்கிற கவுண்ட் எத்தனை வாட்டி இருக்கு? 100 times. So what I'm going to do here is, instead of taking 13 plus 13 plus 13 plus 13 for 100 times, I'm going to consider this as 100 into 13. Likewise, I'll do for each and every case. In a case, first 10க்கு. அப்ப 10 எத்தனை வாட்டி appear ஆகுது? So 8 into 10. நாம நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னா அது வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுங்கிறதுக்காக வேல்யூ, நம்பர் ஆஃப் ரெப்படேஷன்ஸ். அதுக்கு பிறகுதான் ஒரு வேல்யூ நார்மலாவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 10 எடுக்கிறீங்கன்னா 2ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட். அப்ப 10 வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு? 2 times, which means it's actually 10 plus 10. இதே வந்து if you find the value like 10 into 2 now, the first value always stands for, okay, so இது வந்து 2 plus 2 plus 2 plus, ultimately how many times you are adding this one? 10 times you are adding this one. There is a lot of difference, logical a lot of difference இருக்கு. Please try to understand. அப்ப இந்த first valueங்கிறது எப்பவுமே number of repetitionsக்காக இருக்கும். Done? Yes, இப்போ 10 எத்தனை வாட்டி appear ஆயிருக்கு? 8 times. So 8 into 10. Next வந்து 11 எத்தனை வாட்டி appear ஆயிருக்கு? Okay, so plus 15 into 11 etc பண்ணிட்டே போகணும். இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிட போறோம். பண்ணிடலாமா ஒரு டேபிள்? ஓகே, so we'll add a column. We'll name this column as x and another one column as f. இப்போ ஃபார்ம்ல எப்படி மாறி இருக்கும்? நார்மலா எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ் வந்து ஒரு வாட்டி தான் அப்பியர் ஆச்சு இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன்ல. இப்போ எக்ஸ் வந்து இங்க எத்தனை வாட்டி அப்பியர் ஆக போகுது? இன் கேஸ் இஃப் ஐ டேக் திஸ் as x1, எத்தனை வாட்டி அப்பியர் ஆகுது? 8 times அப்பியர் ஆகுதுல்ல. I'll name this as, ஏன்னா இதெல்லாமே frequency f னு ரெப்ரசென்ட் பண்றதால I'll name this as f1. ஓகேயா? 11 எத்தனை வாட்டி அப்பியர் ஆகுது? 15 times. So if I name this 11 as x2, this 15 is named as f2. So likewise other values follow. அப்போ இந்த ஃபார்முலே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. Summation f times of x divided by total of all the summation values, f values. Am I right? இப்படிதான் நீங்க டைரக்டா ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா summation fx by summation f போடுங்க. இல்லனா இந்த summation f பதிலா என்னன்னு போடலாம்? capital F போடலாம். அப்ப எனக்கு என்ன வேணும் நியூமரேட்டர்ல? What I want to have in the numerator? Summation fx, which is f into x, which means product of f and x. So shall I add a column here for f into x?
ஓகே, ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப எப்படி இருக்கும்? 10 into 8 80, 11 into 15 so on. நீங்க தான் பண்ண போறீங்க. ப்ராபபிலி நீங்க செஷன் வந்து நீங்க தான் நிறைய ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். Is it okay? Then what's in there in the denominator? Divide by summation f, the total n. Already we know the value this to be 581. Is it okay? So in the value தெரியும், in the numerator value மட்டும் all the sum of the values நீங்க add பண்ணீங்கன்னா you will get the numerator. நீங்க கால்குலேட்டர்ல வந்து டைரக்டா அந்த மெமரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி பண்ணுவீங்க. ஆனாலும் I seriously advise to follow this table. Okay, so probably நீங்க இந்த மாதிரி ஹாரிசான்டலா போடுறதுக்கு பதிலா வெர்டிகலா போட்டுக்கோங்களேன். என்னென்ன இருக்கு எனக்கு? சமேஷன் எஃப் அண்ட் நிறைய வேல்யூஸ் வரும், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். எக்ஸுக்கு ஒரு காலம். வாட்ஸ் த வேல்யூ? ப்ளீஸ் மேக் இட் ஃபார் 2 decimals. ஓகே, 2 decimals வச்சுக்கோங்க. 15.09. ஓகே, எல்லாருக்குமே 15.09 வந்திருக்கா? என்ன ஆக்சுவலா டெசிமல்ஸ்ல வந்தது 15.08. So make it for 2 decimals. எப்பவுமே make it for 2 decimals. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டா ஆன்சர் கேட்டாங்கன்னா செகண்ட் டெசிமல் பிளேஸ் இங்க இருக்குல்ல, அதை வச்சுதான் ஆன்சர் வேரி ஆகும். இது வரைக்கும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன். ஏன்னா இதெல்லாம் டஃப்பான சிச்சுவேஷன்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்களா, செட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கேசஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மேக்ஸிமம் ஈஸியா தான் இருக்கும். So 15.09 எக்ஸ்பார். இது எந்த எக்ஸ்பார்? அரித்மெட்டிக். இது வரைக்கும் டவுட்ஸ் இல்லல்ல? Shall I carry over then? Yes. Next, geometric mean. Geometric mean ரொம்ப பேருக்கு நான் ரொம்ப பிடிக்குமே. லாக் எல்லாம் போடுவோம், கண்டுபிடிக்கலாம். ஓகே, லாஜிக் என்னப்பா? டைப் 1ல formula. Geometric mean is nth root of x1 into x2. Okay, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸ்மால் n என்னவா மாறும்? கேபிட்டல் n இங்க மாறும் இல்லையா? ஸ்மால் n கேபிட்டல் n மாறும். ஃபர்ஸ்ட் திங், இங்க ஒரே ஒரு x1, ஒரே ஒரு x2, ஒரே ஒரு xn, ஏன்னா இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன்ல அவ்வளவுதான், ரொம்ப ஃபியூ. அதனால என்ன பண்ணிட்டோம்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணி xn போட்டோம். இப்ப என்ன இங்க ப்ராப்ளம்னா டைப் 2ல இட்ஸ் நாட் a problem, it's an extended version. x1 appears for f1 number of times, right? Likewise x2 and x3 and whatever it is. Let me go for this first case. x1 appears for f1 number of times. While applying geometric mean formula, you will be representing this as x1 into x1 into x1. ஏன்னா எல்லாமே மல்டிப்ளை பண்ணுவோம்ல. All the x values are multiplied. Product of all the x values are taken. அப்ப x1 எத்தனை வாட்டி இந்த x1 எடுத்திருப்பீங்க? f1 number of times எடுத்திருப்பீங்க. In case x into x இது என்னன்னு போடுவீங்க? x square போடுவோமா? அப்போ this can be represented as x1 power f1. You agree with me? ஏன் power f1? 10 வாட்டி அப்பராச்சுன்னா பவர் என்ன போடுவீங்க? 10 போடுவீங்க. 100 times power 100 போடுவீங்க. இங்க நம்ம ஜெனரலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ f1 நம்பர் ஆஃப் f1 என்னது? அந்த ஃபர்ஸ்ட் x1 வேல்யூ எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. So I'll be having the power as f1. அப்போ இப்படி போடலாமா பாருங்களேன். Capital nth root of x1 occurring for f1 number of times into x2 occurring for f2 number of times, so on into xn appearing for fn number of times. You agree? அவ்வளவுதான், இதுதான் geometric mean formula. What is this n? Capital N என்னது? Summation f. Okay, now இன்னும் முடிக்கல நான். Antilog formula geometric mean எப்படி எடுத்திருக்கோம்? Antilog of summation log x divided by small n. அங்க இப்போ மாத்தலாமா? Here geometric mean, this I am working for type 2. சொல்லுங்க. Antilog of please small n capital n ஆயிடும். f வந்து x வந்து, that is x1 வந்து f1 number of times appear ஆகுதுன்னா log x1 எத்தனை வாட்டி appear ஆகும்? தப்பு. see, f வந்து கவுண்ட். நீங்க x-க்கு தான் log x மாத்துறீங்க. அந்த மாதிரி log x1 எத்தனை வாட்டி appear ஆகும்? இப்போ 10 ஒரு வேல்யூ இருக்குல்ல, நமக்கு டேபிள்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ 10 தானே. 10 வந்து எத்தனை வாட்டி appear ஆகுது? வேல்யூ ப்ளீஸ். 8 number of times appear ஆகுது இல்லையா? அப்போ log 10 எத்தனை வாட்டி appear ஆகும்னு கேக்குறேன். அதுவும் 8 times தான் appear ஆகும்.
இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்படியே கேட்டிருக்காங்க. x1 appears f1 number of times. Now how many times log x1 appears? எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, நோட் பண்ணுங்க, தப்பு பண்ணக்கூடாது. தப்பு இல்ல, இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? சோ 10 has appeared 8 times. Now log 10, how many times it appears? Okay, அப்போ இதை x மாத்திக்கலாமா நம்ம? log x appears how many number of times? ஓகே, log பொறுத்த வரைக்கும் பவர்ல இருக்கிறது எல்லாமே மல்டிபிளிகேஷன்ல மாறிடும், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ அந்த கேஸ்ல பார்த்தா here it will be summation of f times of log x. ஏன் இதை சொல்றோம்னா நிறைய பேர் இப்படி போடுவாங்க, summation log f into x போடுவாங்க. ஏன்னா அல்டிமேட்டா நான் என்ன பண்ணுவேன், summation fx தானே பண்ணுவேன். அதனால இதை என்ன பண்ணிடுவாங்கன்னா f உள்ள கொண்டு போவாங்க. அது பெரிய அப்ரப்ட் மிஸ்டேக், பண்ணக்கூடாது. f எங்க இருக்கணும், log விட்டு வெளியில தான் இருக்கணும். ப்ளீஸ் மேக் நோட், எங்க இருக்கணும், log விட்டு வெளியில தான் இருக்கணும். இதுதான் லாஜிக். So what's the formula for ultimate type? Geometric mean in terms of antilog, it is antilog summation f log x divided by n. இல்லனா எக்ஸாம்ல இண்டிவிஜுவல் ஆப்சர்வேஷன்ஸ்க்கு கேட்டாங்கன்னா ஸ்பெசிபிக்கா this is the original formula by definition. What is actually geometric mean? L is the root of product of all the x values. அதான geometric mean definition அதான. பட் ஃபார்முலாவா மாத்தும் போது நம்ம இது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல மாத்தது, ஈக்குவல் டு போட்டு சமேஷன் போட்டு பவர்ல கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து மேல கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல மாத்துறோம். இது வந்து என்ன பண்ணிருக்கோம், லாகரிதமிக் ஃபார்ம்ல மாத்திருக்கோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, சோ திஸ் யூ கேன் மேக் அ நோட். அது பிறகு நான் ஹார்மோனிக் மீன் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், ப்ராப்ளம்ஸ் பிறகு பார்க்கலாம். மெட்ரிக் மீன், now try working out the formula for harmonic mean. The same logic carries from type 1. Okay, type 1 la harmonic mean formula, please help me out. Small n divided by summation 1 by x. Here what happens, n is now capital N, because the size is large, we have taken summation of all the frequencies. Then x வந்து 1 by x மாறிடுச்சு இல்லையா, இங்க வந்து x எத்தனை வாட்டி இருக்கும், x1 appears for f1 number of times. அப்போ x1 வந்து 1 by x1 மாறும்ல, இது வரைக்கும் கிளியரா? x1 வந்து 1 by x1 மாறிச்சுன்னா f1 வந்து f1 தான் இருக்கும். f1ங்கிறது என்னது, கவுண்ட். f1 வந்து f1 தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த லாஜிக்ல ஹார்மோனிக் மீன்ல டினாமினேட்டர்ல சம் பண்றீங்க. அரித்மெட்டிக் மீன்ல என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர்ல சம் பண்ணுவோம். ஹார்மோனிக் மீன்ல வந்து டினாமினேட்டர்ல சம் பண்றீங்க. அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் சம் பண்ணும்போது your formula in the denominator will be like summation f1 by x1. You agree with me? இப்படி போடலாம். Or you can write, or you can express this as summation f1 times of 1 by x1. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். பட் ஜெனரலா இப்படிதான் நம்ம பிரசன்ட் பண்ணுவோம். Okay, yes pa. Now join for the formula with me. Harmonic mean is equal to small n, now capital N, divided by summation f by f1 by x1. இப்படிதான் ஆக்சுவலா வந்திருக்கணும். f1 by x1 plus f2 by x2, okay, up to fn by xn. So இதெல்லாமே வந்து நம்ம ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்கனால சம்மேஷன்ல ஃபிட் பண்றோம். So your formula will be summation f by x. So ஒரே ஒரு formula தான் harmonic mean. Okay then, so you can make a note of the formula now. And you can try working the very first problem. I'll have the log values on the board. Shall I turn over? So I have log x values, because for finding the geometric mean we need to have log values. So you can refer this log values. So log table எல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ண வேண்டாம், இங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. And you will be finding a column for f into log x and one column for f by x. What is geometric mean? Anti-log of, yes, summation f times of log x divided by n இல்லையா? அப்ப எனக்கு என்ன வேணும், f times of log x. So this column will be helpful for geometric mean. And what is harmonic mean? Capital N divided by summation f by x. So this column will be helpful for harmonic. Okay, yes pa, please carry on, find the answers. In case in the values ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா என்கிட்ட still
strictly greater. இந்த இடத்துல ஈக்குவல் டு வராது, ஏன்னா வேல்யூஸ் டிஃபரெண்ட் இல்லையா? வேல்யூஸ் எல்லாம் ஒரே வேல்யூவா இருந்தா தான் ஈக்குவல் டு வரும். So you need not discuss about this equal to sign. Okay, so next I have to go for this type 3 data. Type 2 அவ்வளவுதான். Type 3 data பொறுத்த வரைக்கும் I have to go for discussion of the formulae, then the problems. Let me have the question on the board. So this is the question. Try to understand the question first. Here is given marks and number of students. Marks means x values ஆனா இல்ல, collection of x values, right? Exact x value னு போட்டா தப்பாயிடும். Collection of x values. So which means it's being defined as class intervals. And number of students, here it is f down. Upon the summation f, or I can write this as n, capital N. Is it clear then? Right? Shall I come through? Now, what do you understand from this? For example, 11 to 20. What do you understand from this? What do you understand from this? 11 to 20 marks are the 7 students. You cannot exactly say here how many students got 15 marks. You cannot exactly say how many got 20 marks. That's continuously a problem. So one thing to be noted here, the very important thing to be noted here is, inga class boundaries are illaya. Class boundaries are the continuity of values irukunu. Here it's 10, then it takes a break and 11. 20, break, 21. அப்போ continuity of values இல்ல, அதனால இது வந்து class boundariesல இல்ல. I have to make it as class boundaries. கம்பல்சரியான ஆமா கட்டாயமா பண்ணணும், ஏன்னா ஃபார்முலேல கம்ப்ளீட்டாவே வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிடும். How you make this as class boundaries? You have to fill this break இல்லையா? எப்படி break fill பண்ணலாம்? 10 இருக்கு, 11 to 20 இருக்கு. So இதோட டிஃபரன்ஸ் வந்து 1. Okay, divide by 2. Why divide by 2? ரெண்டுத்துக்கு ஷேர் பண்ணி தரீங்க. 3 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டிவைட் பை 3 எடுப்பீங்களா? சோ இங்க ரெண்டு கிளாஸ் இன்டர்வல் ஷேர் பண்ணலாம். டிவைட் பை 2. So this is 0.5. Here you add 0.5 and here you subtract 0.5. So my class interval here will be 10.5, the upper limit or the upper boundary, and second class interval வந்து இங்க 10.5 to again 20, 21 to 30 இருக்கு. இங்கேயும் சேம் தான், அதனால இங்க add 0.5, subtract 0.5. Next 31 to 40. இங்கேயும் சேம் டிஃபரன்ஸ் தான். இது வந்து ரெகுலர்னு சொல்லுவோம். இல்லைன்னா irregular இருந்துச்சுன்னா உங்களுக்கு இடபுறமா வரும். ஏன்னா இங்க 31, 30 தான் இருக்கு. இன்கேஸ் 35 இருந்திருந்தா your value will be add 2.5, subtract 2.5 ஆகும். இங்க கரெக்டா இருக்கும், பிரச்சனை இல்லை. அப்ப டைரக்டா லிஸ்ட் பண்ணிடலாமா எல்லா வேல்யூஸும்? So I get here 10.5 to 20.5, then 20.5 to 30.5, 30.5 to 40.5, 40.5 to 50.5, 50.5 to 60.5, 60.5 to 70.5, 70.5 to 80.5, எவ்வளவு வரைக்கும் இருக்கு? 100.5 வரைக்கும் வரும். So 80.5 to 90.5, 90.5 to I don't know where it stops. 100 ஸ்டாப் பண்ணலாம், பட் எல்லாத்துக்கும் நான் ஈவனா கொண்டு வந்தனால இங்கேயும் let me change the color and make a note of it. 100.5 நோட் பண்ணிக்கணும். எனக்கு நெக்ஸ்ட் I have to make here. I have to make the continuity. ஏன்னா எல்லா இடத்துலயும் இப்ப எனக்கு எவ்வளவு width இருக்கும்? What do you mean by width? Upper boundary minus lower boundary. அப்போ 20.5 minus 10.5 difference 10 இருக்கா? அப்ப எல்லா இடத்துலயும் 10 இருக்கும் போது இதுக்கும் 10 தான் இருக்கணுங்கிறது ஒரு assumption. It's actually a limitation. நானே அசியூம் பண்ணிக்கிறேன். நானே அசியூம் பண்ண கூடாதுல்ல, இதெல்லாம் டேட்டா தானே, நானே எப்படி அசியூம் பண்ணலாம்? பட் என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ்ல அது ஒரு டிராபேக்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நிறைய விஷயம் அசியூம் பண்ணுவோம், அதனால அக்யூரசி வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு நம்ம நிறைய பார்த்தோம். சோ ஹியர் ஐ மேக் இட் அஸ் 100.5. லைக்வைஸ் சிமிலர்லி ஹியர் என்ன இருக்கு? 0, 1 இருக்கு. ஐ மேக் இட் அஸ் 0. Okay, so this now becomes your class interval. And what's the frequency? Frequency is same. Arithmetic mean formula பாத்தீங்கன்னா what's the formula?
summation normal type 1 formula இது போட்டோம். type 2 ல this one. இங்க எது x ன்னு எடுப்பீங்க? x தான் இது discrete இல்லையா? Here I cannot talk about the discreteness. அதனால என்ன பண்ணுவோம்னா actually the full concept or logic வந்து என்னன்னா central tendency க்கு tend ஆகும். Please try to understand. இதோட heading என்னது? Measures of central tendency ன்னு பார்த்தோமா? central value க்கு tend ஆகும். அப்போ என்னதான் நீங்க இந்த மாதிரி செப்பரேட்டா grouping பண்ணியிருந்தாலும் எங்க tend ஆகும் values? center value க்கு tend ஆகும். This center value we are going to name this as mid value. Okay, ரெண்டுத்துக்கும் இருக்க சென்டர்ல இருக்கிற mid value. எப்படி நீ mid value find பண்ண போறீங்க? So I am going to add a column for mid value. So let me go for taking the very first one 0.5 to 10.5. இது என்ன பண்ணலாம்னா 0.5 plus 10.5 divided by 2 பண்ணலாம், which is 11 by 2, which is 5.5. இத நீங்க mid value எடுத்துக்கலாம். How you get the mid value? 5.5. mid value வந்து அந்த center value எடுக்கிறீங்க அவ்வளவுதான். This is one mode. Okay, shall I go for another mode? Another one mode. இன்னொரு mode வந்து என்னன்னா 0.5 க்கும் 10.5 க்கும் இருக்கிற சென்டர் வேல்யூ என்னவா இருக்கும்னா நீங்க லாஜிக்கலா இங்க ரெப்ரசென்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க 0.5 இருக்கு, இங்க 10.5 இருக்குன்னு போடலாம். 10.5 minus 0.5 divided by 2. What's the value? 10 divided தெரியும், divided by 2 5 அப்போ இங்க 5 add பண்ணலாம், இல்லனா இங்க 5 subtract பண்ணலாம், which will be 5.5. புரியுதா? ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எங்க வந்து கொஸ்டின் செக் வைக்கிறாங்க பாருங்க. இப்படி எல்லாம் ஃபுல் கொஸ்டின் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண சொல்ல மாட்டாங்க, சின்னதா மைன்யூட்டா கேட்க சான்சஸ் இருக்கு. லெட் மீ ரிப்பீட் இட். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்ணோம்? டைரக்டா என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைரக்டா லோவர் பவுண்டரி plus upper boundary divide by 2. This is directly taken as a mid value. Second case la enna pandreenga? Upper boundary minus lower boundary divide by 2. The value which you get will be added here or subtracted here. Whatever mid value nala answer maaradu. So here again you will get the value to be 5.5. idana nama list பண்ணிக்கலாம். value in the first case. இந்த first case நான் work out பண்ணிட்டு இருக்கேன். lower boundary plus upper boundary divide by 2. என்ன வேல்யூ வருதோ அதை போய் ஃபிட் பண்ணிடலாம். செகண்ட் கேஸ் என்ன பண்ணணும்? அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, என்ன வேல்யூ வச்சு? அப்பர் பவுண்டரி மைனஸ் லோவர் பவுண்டரி டிவைட் பை 2. இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணணும், கீழ இருந்து வரும்போது சப்ட்ராக்ட் பண்ணு, மேல இருந்து வரும்போது. ஓகே, சோ வாட் வில் பி தி நெக்ஸ்ட் வேல்யூ? இங்க எல்லாமே வித் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல் சேமா இருக்கறனால நான் டைரக்டா எல்லா வேல்யூஸும் கண்டினியூ பண்ணிடலாமா? இங்க என்ன வேல்யூ இருக்கும்? 10.5 க்கும் 20.5 க்கும் நடுவுல இருக்கிற வேல்யூ 15.5. Likewise, you can proceed directly. So this is 25.5, 35.5, 45.5, 55.5, 65.5, 75.5, 85.5, 95.5. So this is nothing, this is not x, this is but mid value, the central tendency value. இத வச்சுதான் நான் overall central tendency find பண்ண போறேன். So now my formula will not have summation fx by capital N, but instead of x, I will be writing summation fm by capital N. So let me have the concrete formula here. What is x bar? Here, arithmetic mean பத்தி பேசிட்டு இருக்கேன். Summation fm divided by capital N. Capital N or small n, you have to understand. டெக்ஸ்ட் புக்ல வந்து ஸ்மால் என் இருக்கு மேம், எல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல ஸ்மால் என் கொடுத்திருந்தாங்க. கொஸ்டின் தப்பாலாம் கேட்காதீங்க. இந்த இடத்துல ஸ்மால் என்னோ கேபிட்டல் என்னோ டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் தி ஆப்சர்வேஷன்ஸ். ஜென்ரலா பை டெஃபினேஷன் நம்ம இடத்துல வந்து இண்டிவிஜுவல் ஆப்சர்வேஷனுக்கு என்ன போட்டுட்டு இருக்கோம், டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ்க்கு வந்து கேபிட்டல் என்ன போட்டுட்டு இருக்கோம், டிஃபரன்ஸ் இல்ல, அவ்வளவுதான். இங்க இந்த இடத்துல எம் வரும், நோட் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த எம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மிடில் ஆஃப் த சென்ட்ரல் வேல்யூஸ். தட் இஸ் வாட் கிளாஸ் இன்டர்வல்ஸ். Can you guess the formula for geometric mean? Geometric mean? Capital Nth root of, yes please, x1 power, sorry not x1, x1 க்கு பதிலா m1 power f1, m2 power f2, so on, mn power fn. இதே மாதிரி பண்ண வேண்டியதான். Then harmonic mean, please. Antilog formula இருக்கா? இங்கே போடலாமா? Antilog of summation f times of
log n divided by capital. நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்களோ அதேதான். ஓகே, எஸ் ஹார்மோனிக் மீன் அவ்வளவுதான்ப்பா. பண்ணிடலாமா? பண்ணிடலாமா இல்ல பண்ணிடுறீங்களா? எஸ், ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்லலாம், ஆர் இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஓகே, ஆர் we can call this as deviation method. என்ன பண்ண போறோங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ. ஓகே, let me take up the page. So probably for this problem நம்ம என்ன 0.5 to 10.5 up to 90.5 to 100.5 வரைக்கும் போயிருக்கு இல்லையா? இந்த கேசஸ்ல எங்க என்னோட எக்ஸ் பார் லை ஆகும்னு நினைக்கிறீங்க? What are the values? 10.5 to 20.5. I will copy from the page here. சொல்லுங்க. Where you sense my x bar will lie here. இன்னொரு மெயின் டிராபேக் வந்து என்னன்னா, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது. எக்ஸ் பார் வந்து எஃப்ல இருந்து எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். What do you mean by x bar? It's a measure. What do you mean by this measure? For all the values I'm taking out representative. அதான் அர்த்தம். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுக்கிறேன்னா இது எல்லாமே செட் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் தானே. செட் ஆஃப் எக்ஸ், நாட் ஒன் சிங்கிள் எக்ஸ், செட் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ். இந்த செட் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ்ல இருந்து தானே எனக்கு எக்ஸ் பார் வரும். நிறைய பேர் எஃப்ல இருந்து போடுவாங்க. எஃப்ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப். நிறைய பேர் எஃப்ல இருந்து போடுவாங்க. அந்த தப்பு இனிமே நீங்க பண்ணக்கூடாது. இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு மீன்ல அரைஸ் ஆகாது, மீடியன்ல அரைஸ் ஆகாது. ஆனா போர்டு வரும்போது கன்ஃபியூஷன்ஸ் வரும். எப்பவுமே எஃப்ங்கிறது நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப். அது கிளாசிபிகேஷன் இல்ல, நம்பர்ஸ் கொடுத்துருக்கனால கிளாசிபிகேஷன் நினைச்சுக்காதீங்க. எப்பவுமே எனக்கு எக்ஸ் பாரு, மீடியன், மோடு இதெல்லாம் எங்க லை ஆகும்? இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூஸ்ல தான் லை ஆகும். அப்போ எனக்கு எக்ஸ் பார் தோராயமா எங்க லை ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல. ஓகே, நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? வாட்ஸ் எக்ஸ் பார் வேல்யூ வி ஃபவுண்ட் இட் earlier? எனக்கு எந்த வேல்யூ? 48.61 வந்துச்சா? 48.61 எங்க லை ஆச்சு? இந்த கிளாஸ் இன்டர்வல்ல. ஓவர் ஹியர், ரைட்? டோட்டலா எத்தனை கிளாஸ் இன்டர்வல்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 கிளாசிபிகேஷன்ஸ்ல இதுதான் மிடில் கிளாசிபிகேஷன். சி, என்னோட மெஷர் பேர் என்னதுப்பா? மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி தானே. அப்ப சென்ட்ரல் வேல்யூ தானே டெண்ட் ஆகும். இங்க சென்ட்ரல் கிளாசிபிகேஷன்ஸ் என்ன இருக்கு? இது ரெண்டு இருக்கா? 40.5 to 50.5 இருக்கு, அண்ட் 50.5 to 60.5 இருக்கு. சோ இந்த ரெண்டு கிளாசிபிகேஷன்ஸ்ல இருக்கிற ஒரு வேல்யூ தான் என்னவா இருக்க முடியும்? எக்ஸ் பாரு, மீடியன், மோடு எல்லாமே இங்கதான் இருக்கும். ஓகே, இதை தவிர வேற எங்கேயாவது இருந்ததுன்னா ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம எக்ஸ் பார் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்மளோட ஆன்சர்ல வந்து 48.61 எங்க லை ஆச்சு? இங்க லை ஆச்சு. இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஏன்னு சொல்லிட்டு ஒரு அசியூம்டு மீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். எப்பவுமே ஏனா என்ன வேல்யூ? அசியூம்டு மெஷர் இல்லையா? இந்த இடத்துல மீன்னால அசியூம்டு மீன். இந்த அசியூம்டு மீன் வச்சு நான் டீவியேஷன்ஸ் எடுப்பேன். That's my new formula now. X bar is equal to A plus summation F times of D by N. இந்த மெத்தட் பேர் என்னன்னு சொல்லிட்டு இருக்க? ஷார்ட்கட் மெத்தட் நேம விட்டுருங்க, இன்டைரக்ட் மெத்தட் நேம விட்டுருங்க. இன்னொரு மெத்தட் என்ன பேர் சொன்னேன்? நாட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், டீவியேஷன் மெத்தட். இது ஏன் டீவியேஷன் மெத்தட்னா, பிகாஸ் ஐ எம் டீவியேட்டிங் த வேல்யூஸ் ஹியர், this D is always meant for the deviations taken from X minus D, taken from each and every values. Okay, sorry, not D, A. Assumed mean தானே. அப்ப நான் ஒவ்வொரு எக்ஸுக்கும் D ஃபைண்ட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு அதுக்கு ஆவரேஜ். What do you mean by this one? Taking average? You agree with me? ஆக்சுவலா இது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதாவது ஒண்ணு சம் பண்ணி டிவைட் பை டோட்டல்னு பண்ணாலே இது என்னன்னு நம்ம நேம் பண்ணிட்டு இருக்கோம்? ஆவரேஜ் தானே நேம் பண்ணுவோம், மீன் தானே நேம் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த அசியூம்டு மீனோட நான் ஆடோ சப்ராக்டோ பண்ணா, ஆடோ சப்ராக்டோ இல்ல ஆட் தான். சம்டைம்ஸ் இந்த நெகட்டிவ் வேல்யூ வச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சப்ராக்ஷன்ல போகும். பண்ணா இதுக்கு பேர் வந்து டீவியேஷன் மெத்தட்னு பேரு. இது பேர் என்னது? டீவியேஷன் மெத்தட். இஸ் இட் ஓகே? இந்த ப்ராப்ளம் அகைன் நான் சொன்ன மாதிரி எவ்வளவு லென்த்தியான ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து
கிளாஸ் இன்டர்வல்ஸ் என்னமா மாத்தி வச்சிருக்கேன், கிளாஸ் பவுண்டரிஸா மாத்தி வச்சிருக்கேன், அதுவே ஒரு வேலை. ஓகே, அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்கேன், இதுல இருந்து நான் மிட் வேல்யூஸ ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். தென் ஐ ஹவ் மல்டிப்ளைட் பை எஃப். சோ எஃப்எம் ஃபைண்ட் பண்ணேன். இதெல்லாமே நான் டோட்டல் பண்ணி சமேஷன் எஃப்எம் தென் டிவைடட் பை n சொல்லிட்டு நான் எக்ஸ் பார் ஃபைண்ட் பண்றேன். இப்போ இது இல்லாம இந்த அடிஷனல் வேலை வேற என்னது, டீவியேஷன் ஃபைண்ட் பண்ணும். அதனால இந்த ஃபுல் ப்ராப்ளம் யூ மே நாட் எக்ஸ்பெக்ட் இன் த எக்ஸாம். பட் இதுல இருக்கிற இன்ட்ரிகசிஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா we have to work out this problem. work out பண்ணிடலாமா? Okay, so let me take up a fresh page. You actually are going to work out. This is the question. இதான question? இதை வச்சு நம்ம work out பண்ணிடலாம். என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. So what is this? What is this? You're naming this as, please join with me. Class intervals, அது மார்க்ஸோ என்ன வேணாலும் நேம் பண்ணிக்கலாம். நம்மளோட லாங்குவேஜ்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாங்குவேஜ்ல இது என்னது, கிளாஸ் இன்டர்வல்ஸ், கிளாஸ் பவுண்டரிஸ். ஆக்சுவலா கிளாஸ் பவுண்டரிஸ் தான் போடணும் நம்ம. ஓகே, அண்ட் திஸ் ஒன் middle values, this one. Now what's my formula? X bar is equal to A plus formulaவும் இருக்கு, ரெண்டுமே நோட் பண்ணிக்கிறேன். பட் ஒண்ணுதான் இங்க யூஸ் பண்ண போறேன், ஏன்னு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. A plus summation FD by N into C ன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த C வந்து என்னன்னா we call this as width of the class interval or class boundary. ஏன்னா இங்க C இல்ல இங்க C இருக்கு பார்க்கலாம் ஏன்ட்டு. ஓகே, let me explain. சோ இப்போ இந்த நியூ ஃபார்முலால நம்ம என்ன டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம்பா, ஏங்கிற டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சோ ஐ நீட் டு கெட் தி வேல்யூ A here and இன்னொரு டேர்ம் வந்து என்னது, டீவியேஷன். சோ A எங்க இருந்து எடுக்கலாம், இதான மிடில் இன்டர்வல்ஸ். அப்ப நான் A எங்க இருந்து எடுக்கலாம், இங்க இருந்து எடுக்கலாம், இல்ல இங்க இருந்து எடுக்கலாம். ஆப்வியஸ்லி சென்ட்ரல் வேல்யூனால இங்க இருந்து எடுக்கலாம், இல்லனா இங்க இருந்து எடுக்கலாம். சோ ஆப்வியஸ்லி உங்களோட மெட்டீரியல், தட் இஸ் சிங்கிள் மெட்டீரியல், ஐ ஹவ் டேக்கன் திஸ் வேல்யூ as A வேல்யூ. இது புக்ல இருக்கனால நம்ம திரும்ப ஏன் எடுக்கணும், நம்ம புது வேல்யூ எடுத்துக்கலாமா? I'll take this to be a value. See, A value 45.5 னு சொல்லிட்டு SSA மெட்டீரியல்ல இருக்கு, அதனால நீங்க பிறகு அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புதுசா இது ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். 55.5. Okay, so A is 55.5. What I need to have one column for D. பண்ணிடலாமா? One column for D. What is D here? X minus D. ஒவ்வொரு வேல்யூவும் A ல இருந்து deviate பண்றீங்க. பண்ணிடலாமா? இதுதானே x1, நாட் xm. xm பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இல்ல, கான்செப்ட் அதேதான். m மைனஸ் a பண்ணலாமா? வாட் இஸ் m? 5.5 மைனஸ் 55.5 வேல்யூ. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா நான் ஒர்க் அவுட் பண்றேன், நீங்க பிறகு 45.5க்கு ஸ்பீடா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். எஸ், 15.5. நீங்க என்னோட ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், கைண்ட்லி பாருங்க நான் என்ன பண்றேன்ட்டு. ஏன்னா இதுல எனக்கு தெரிஞ்ச 5 டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 4 or 5 டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ், 15.5 மைனஸ் 55.5. இந்த A வேல்யூ எல்லாத்துக்குமே சேம் தான், M வேல்யூ தான் நான் வேரி பண்ணி டீவியேஷன் ஃபைண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் 25.5 minus 55.5, sorry I forgot this value, minus 40 minus 30, and this is 45.5 minus 55.5 minus 20, right? Minus 10, no? Okay, sorry. Miss panda, sorry. Okay, oh here, right? 35.5 minus 55.5, which is minus 20, and here 45.5 minus 55.5 is minus 10. Here 55.5 minus 55.5, நீங்க கட்டாயமா 0 வரும். வரலன்னா நீங்க வந்து சப்ராக்ஷன் கத்துக்கலன்னு அர்த்தம். ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட்ல டெசிமலோட சப்ராக்ஷன் கத்து கொடுத்தாங்க? 4th standard, 5th standard, டெசிமலோட சப்ராக்ஷன். 3 in the mind, 2 in the finger, remove, அந்த சப்ராக்ஷன் சொல்லல, டெசிமல சப்ராக்ட் பண்ண சொல்லி கொடுத்திருப்பாங்களா? அதான் ஹெவி சிலபஸ் இல்ல. ஓகே, அந்த பீரியட்ல. ஓகே, இப்போ எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? ஓகே, 65.5 minus 55.5, which is plus 10. Please make a note, it's positive 10. 75.5 minus 55.5, which is plus 20. Okay, 85.5 minus 55.5 is plus 30, and 95.5 to 55.5 வந்து deviation plus 40. கொஞ்சம் கீழா நோட் பண்ணீங்கன்னா you will find that all the values are ending with 0, which means it's all multiples of 10.
நான் திரும்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் சம் பண்ணி பெருசா கால்குலேஷன் கொண்டு போறதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபைட் கால்குலேஷன் பண்ணலாம், which means I divide here by 10 and multiply by 10. ஓகே, அதான் இந்த இடத்துல சொன்னேன். இந்த இடத்துல சி வரும், இந்த இடத்துல சி வராது. வரல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலால சி வரலையா, செகண்ட் ஃபார்முலால சி வரும். அப்ப இந்த டீவியேஷன் எடுக்கும் போது here you take the deviation as m minus a only because c is not involved. இந்த கேஸ்ல நீங்க டீவியேஷன் எடுத்தீங்கன்னா m minus a by c ன்னு எடுக்கணும். ப்ளீஸ் மேக் a note, எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலே. என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. இந்த இடத்துல நான் சி எடுக்கல, அப்போ இந்த இடத்துல நான் சி எடுக்காதனாலதான் இங்க எடுக்கல. ஓகே, அப்போ டினாமினேட்டர்ல சி வராது. பட் இந்த செகண்ட் கேஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இதான் நம்ம இங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க நான் டிவைட் பை 10 பண்றேன், ஏன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. ஓகே, அல்டிமேட்டா எனக்கு வந்து ஒரு ஜீரோ ரிமூவ் பண்ணணும் ஈஸியா இருக்கிறதுக்காக, அதனால நீங்க டிவைட் பை சி. பட் ஓவராலா நீங்க டிவைட் பை சி பண்ணும்போது எனக்கு ஃபார்முலா வேல்யூல மாறிடக்கூடாது இல்ல. அல்டிமேட்டா அங்க என்ன -50 இருக்கா -5 இருக்கா, -50 தான். பட் நான் எடுத்துட்டு இருக்கேன் கன்வீனியன்ஸ் சேக்காக, சிம்பிளிபிகேஷன் கேஸ்க்காக -5. அது பண்ணக்கூடாது இல்ல நான். அதனால ஓவராலா மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபார்முலால இன்டு சி. ஓகே, நவ் இந்த ஃபிகர் இப்படி இருக்காது. எப்படி இருக்கும், இப்ப டி இந்த காலம் விட்டுருங்க, இப்ப புது டியா போடுங்க. அது அதே டிய புது டியா போடுங்க. m minus a வேண்டாம், 55.5 divided by 10 into 10. ஏ மேம் இது 10 தான் வருமா, ஒவ்வொரு கேஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி வரலாம். இங்க சிங்கிறது என்னன்னு சொன்ன, width of the class interval 10 தான் வரும் இந்த கேஸ்ல. இங்க width of the class interval வேற மாதிரி இருந்ததுன்னா ரெகுலரா இருக்கணும், அதுவும் வேற மாதிரி இருந்துச்சுன்னா 5 வரலாம், 2 வரலாம், whatever it is. ஓகே, சொல்லுங்க இப்போ. Here it is -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. ஃபார்முலால எனக்கு என்னப்பா வேணும், f times of d வேணுமா. Now add a column for f into t. சொல்றீங்களா, this is the f value, 3 into -5, -15, 7 into -4, -28, 13 into -3, -39, 17 into -2, which is -34, 12 into -1, -12. Obviously இந்த இடத்துல 0 தான் வரணும். Then 8 into 1, 8. Then another 8, ரெண்டு 8 இருக்கா. So 8 into 2, 16, and 6 into 3, 18, and last 6 into 4, which is 24. What's the value, total value please? Total value? -62 வா. ஓகே, இது வரைக்கும் ஃபைனா. Shall I carry over? Yes. Now I substitute term by term. A plus summation fd divided by n into c. Substitute பண்ணுங்க please. What is A? 55.5. எப்பவுமே ஒரு ஃபிகரை வந்து assumed mean எடுத்தீங்கன்னா மாத்தக்கூடாது, நடுவில் இஷ்டத்துக்கு மாத்தக்கூடாது. ஓகே, பிளஸ் சமேஷன் fd வேல்யூ -62. நான் சொன்னா ஃபார்முலால பிளஸ் இருக்கும், உள்ள வர வேல்யூ மைனஸ்னால என்ன பண்ண போறோம், சப்ராக்ட் பண்ணி தானே ஆகணும். டிவைட் பை n. What is n? 90. ஓகே, இன்டு 10. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்கா இது கேன்சல் ஆகும் போது பாருங்களேன், இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாத மாதிரி தெரியுது. ஓகே, சரி. ஓகே, வேல்யூ பா, ஸ்டெப் பை ஸ்டெப் வேல்யூ. ஒரிஜினல் உங்களுக்கு எக்ஸ் பார் வேல்யூ தெரியும்ல, என்ன வேல்யூ ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பண்ணணும், டைரக்ட் மெத்தட்ல 48.61. எனக்கு எங்க என்ன வேல்யூ ஏன்னு அசியூம் பண்ண 55.5. அப்போ இங்க 48.61 தான் ஒரிஜினல் வேல்யூ, பட் ஐ அசியூம்ட் சம் அதர் வேல்யூ இஸ் அசியூம்ட் மீ. அப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ சேம் வேல்யூவா ஆகணும்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், 55.5ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? இதே இந்த இடத்துல 8 வந்து நீங்க 45.5 எடுத்திருந்தீங்கன்னா சப்ராக்ஷன் இருக்காது, அடிஷன் இருக்கும். ஏன்னா 48.61 is the original x bar. I am assuming this value to be the assumed mean. அப்போ இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூக்கு ஆட் பண்ணாதான் டிஃபரன்ஸ் வரும். இந்த இடத்துல 55.5 எடுத்தனால சப்ராக்ட் பண்ணாதான் இந்த டிஃபரன்ஸ் எனக்கு வரும். என்ன டிஃபரன்ஸ் வச்சு சப்ராக்ட் பண்றீங்க?
Get me the value 62 divided by 90. Value, this value. 10. எல்லாம் minus 62 பதிலா 62 divided by 9 பண்ணிடுங்க. So minus I have taken here 6.8. Yes, final value now, please. 6, 6, 7. Decimals வரலையா? Okay, no issues. Done. So you have to get the same answer. ஏன் உங்களுக்கு மாறி வருது? 6.89. அப்ப இந்த இடத்துல ஏதாவது மாத்திருக்கீங்களா? கொஞ்சம் செக் பண்ணுங்க எனக்கு. This is 48.61 now. This is 6.9 now. Okay. This is 6.9. அப்ப என்ன வேல்யூ வருது? செகண்ட் பிளேசஸ்ல எனக்கு வேரியேஷன் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வேரியேஷன் இருக்க கூடாது, அதான் மெயின். சோ 48.6 and 48.6. இந்த மெத்தட் ஏன் மேம் அவ்வளவு பெருசா பண்ணோம்? இதுவே ஈஸியா தானே இருந்தது. அதனால இந்த இன்டைரக்ட் மெத்தட். என்னென்ன நேம் பண்ணுவதுக்கு? டீவியேஷன் மெத்தட்னு சொன்னோம். இன்னொரு மெத்தட் என்னது? இன்டைரக்ட் மெத்தட். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நான் இந்த டைட்டிலுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன். அது ஏன் ஷார்ட்கட் மெத்தட்னு பேர் வச்சிருக்கணும்? ஏன் தெரியுமா? இந்த இடத்துல சம்டைம்ஸ் ஆல் த ஃப்ரீக்வன்சிஸ் மே நாட் பி கிவன். எல்லாருமே ஸ்டாட்ஸ் படிச்சிருக்கீங்க ஸ்கூல் ஆர் காலேஜஸ்ல. ஆனாலும் மெயினா என்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகும்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? நடுவுல ப்ராபப்ளி இந்த வேல்யூஸ் இருக்காது. இதுக்கு பதிலா என்ன சொல்லிருப்பாங்க? F1 போட்டிருப்பாங்க. இந்த வேல்யூ இருக்காது. இதுக்கு பதிலா F2ன்னு நேம் பண்ணிருப்பாங்க. இந்த கேஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பார் வேல்யூ வில் பி கிவன். See, some unknown figures question இருக்குன்னா known figures has to be given இல்ல. அப்ப எக்ஸ்பார் வேல்யூ will be given. இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சிஸை கண்டுபிடிப்போம். ஓகே, இதுக்காக தான் அந்த மெத்தட் வந்து ஷார்ட்கட் மெத்தட். இது வந்து சிஏக்கு ரொம்ப ரேர் சிச்சுவேஷன் யூ மே எக்ஸ்பெக்ட் இந்த எக்ஸாம். சிஎம்ஏயோட புக் பேக் ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை தான் மேக்ஸிமம் கொடுத்து வச்சிருப்போம். ஏதோ இந்த கொஸ்டின் தான் எக்ஸாமுக்கு வர மாதிரி. பட் மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சிஸ் பொறுத்தவரைக்கு ஆப்ஷன் ஏ பி சிடில இருந்து நீங்க சூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதனால பெருசா ஒன்னும் வரி பண்ற மாதிரி இருக்காது. இந்த ப்ராப்ளம்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகலாம் பார்க்கலாமா? இது வரைக்கும் ஓகேயா? இந்த கேட்டகரி ஓகேயா? வேற ஏதாவது நடுவுல டவுட் இருக்கா? Shall I proceed then online? இந்த கொஸ்டினே வராதுங்கிற எந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சி அல்டிமேட்டா ஏபிசிடி தான் ஆன்சர். நீங்க வந்து இன்கேஸ் வந்து டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட் கொடுத்திருந்தாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபைனல் ஆன்சர் தானே போட போறீங்க. இட்ஸ் நாட் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின். ஆக்சுவலா டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் தான் உங்களுக்கு ஸ்டெப் மார்க் எல்லாம் இருக்கும். இது வந்து ஓஎம்ஆர் தான். நமக்கு ஒன் வேர்ட் கொஸ்டின்னால யூ நீட் நாட் வரி. மேக்ஸிமம் மெத்தட் கேட்க மாட்டாங்க. அதனால வேற என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாமா? எஸ் பா. formula x bar is equal to lengthy formula, shortcut method naala lengthy formula, a plus summation fd divided by n irukkalam. When this case happens, d is equal to m minus a irundha, or I can use the formula x bar is equal to a plus summation fd by n into c. Sometimes in the C பதிலா I use பண்ணுவாங்க, H use பண்ணுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. Nothing. This is about width of the class boundary. என்னது? Width of the class interval சொல்லுவோம் யூசுவலா நம்ம அது. Okay. So here what do you mean by D? M minus A divided by C. Actually இந்த இடத்துல C into பண்றோம், அதனால இங்க டிவைட் பண்ணும். Is it okay? So இப்படியும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இப்படியும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. You have to be strong enough to present. எப்போ இந்த இடத்துல சி வராது? லெட் மீ சேஞ்ச் த கலர். எப்போ இங்க சி வராது? ஏன்னா இங்க சி மல்டிப்ளை ஆகலனா. எப்போ இங்க சி வரும்? ஓவரால் ஃபார்முலால சி மல்டிப்ளை ஆகுதுனா. இஸ் இட் ஓகே? சோ இந்த மாதிரி ரெண்டு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. Then I'll go for third question. What's the nature of D here? D என்னது? That is மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் D என்னதுன்னா நேச்சர் ஆஃப் D னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்கும். பாசிட்டிவா இருக்கலாமா
நெகட்டிவா இருக்கலாமா, ஜீரோவா இருக்கலாமா? ஏன் -50 வந்துச்சு, டி ஜீரோவும் வந்துச்சு, அண்ட் டி பாசிட்டிவும் வந்துச்சுல. பார்க்கலாமா? வந்துச்சா? See what answer you got here? ஜீரோ, டி பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம் இல்லையா? கான்பிடன்ட் தானே? இட் கேன் பி பாசிட்டிவ், இட் கேன் பி நெகட்டிவ், ஆர் இட் கேன் பி ஜீரோ ஆல்சோ. இப்போ டி நெகட்டிவா வருதுன்னா ப்ளீஸ் மேக் திஸ் ரிலேஷன்ஷிப். வாட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் பார் அண்ட் ஏ? If D happens to be negative, let me repeat it. D happens to be negative. What's the relationship between X bar and A? Likewise, if D happens to be positive, okay, now D is summation FD வருது இல்லையா, அந்த D பத்தி பேசுறோம். What is the relation between X bar and A? Can you please judge? இப்பதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். Summation FD நெகட்டிவா வந்துச்சுன்னா எக்ஸ் பார் ஏ விட பெருசா இருக்குன்னு அர்த்தமா, சின்னதா இருக்குன்னு அர்த்தமா? இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்ல சமேஷன் எஃப்டி ஓட வேல்யூ ஐ திங்க் -62 வந்தது இல்லையா? வி காட் -62. ஓகே, இப்ப சொல்லுங்க, எக்ஸ் பாரோட வேல்யூ என்னது? 48.61. நம்ம அசியூம் பண்ண ஏ என்னது? 55.5. அப்போ எக்ஸ் பாரை விட ஏ வந்து பெருசா இருக்கு, இல்லைன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாமா? ஓகே, லைக்வைஸ் சமேஷன் எஃப்டி பாசிட்டிவா இருந்ததுன்னா, இன்கேஸ் நான் ஏ ஓட வேல்யூ 45.5 யூஸ் பண்ணிருந்தா சமேஷன் எஃப்டி எனக்கு பாசிட்டிவா வரும். எனக்கு இது நீங்க அசைன்மெண்டா சப்மிட் பண்ண போறீங்க. இந்த ஃபுல் ப்ராப்ளம் 45.5க்கு ஒர்க் அவுட் பண்ணி அசைன்மெண்டா சப்மிட் பண்ணுவீங்க. சொல்லுங்க, அப்ப இங்க என்ன ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும்? ஏ வந்து 45.5, எக்ஸ் பார் வந்து 48.61 ஐ திங்க், ரைட்? அப்போ எக்ஸ் பார் இஸ் கிரேட்டர் தென் ஏ. இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அப்போ 3 and 4 இங்கே ஓவர். பாருங்க எவ்வளவு மைன்யூட்டா இருக்கு. இது வந்து நீங்க கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்தா மட்டும் தான் போல்டா அட்டன் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கிரேட்டர் தென், லெஸ் தென், ஏ பி சி எக்ஸ் பார் ஒய் பார் எல்லாம் கேட்டாங்கன்னா டென்ஷன் ஆகாதீங்க. அது ஒரு லாங்குவேஜ். உங்க பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்றீங்க? பேர் என்னப்பா? துர்காவதி. துர்கான்னு சொல்றீங்க. ஸ்பெல்லிங் கரெக்டான்னு தெரியல, டீ போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, துர்கான்னு போடுறீங்க. தட்ஸ் ஹர் நேம். நான் அவங்களை என்னன்னு கூப்பிடணும்? இன்கேஸ் அவங்க ஆல்பான்னு பேர் வச்சிருந்தா நான் என்னன்னு கூப்பிடணும் அவங்கள? எனக்கு வாயில நுழையாதுங்கிறதுக்காக நான் கூடம்னு இருக்க முடியாதுல்ல. சி, இந்த இடத்துல எக்ஸ் பார் இருக்குன்னா அது ஒரு டேர்ம். அது என்னது? ஒரு நேம். எதோட நேம்? மெஷரோட நேம். அதனால இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. மேக்ஸ்ல நிறைய பேர் பயப்படுறதே இதுதான். அண்ட் பிசிக்ஸ்லயும் அப்படிதான். அந்த பாரு, இமேஜினரி, அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் பண்ணுவாங்க. வெக்டாரு இதெல்லாம் சொல்லுவாங்க, கரெக்டா? இதெல்லாம் சொல்லி டென்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் அது ஒரு லாங்குவேஜ், உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்? தமிழ், இங்கிலீஷ், உங்க மதர் டங், இது தவிர எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ்? இன்கேஸ் உங்க மதர் டங் ஹிந்தி இல்லைன்னா ஹிந்தி தெரியுமா? உருதா? ஓகே, ஹிந்தி தெரியுமா? மேனேஜ் பண்ணிடுவீங்கல்ல, அவ்வளவுதான். தனியா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஏன்னா இப்ப என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா என்னது? அசியூம்டு மீனிங். அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா என்னது? அசியூம்டு மீனிங், அவ்வளவுதான். எக்ஸ் பார்னா என்னது? கரெக்டா சொல்லணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்துட்டு கரெக்டா சொல்லிடுங்க. எக்ஸ் பார் என்னது? தேங்க்யூ. அரித்மெட்டிக் மீன் சொல்லக்கூடாது. ஜென்ரலா எக்ஸ் பார்ங்கிறது அரித்மெட்டிக் மீனா இருக்கலாம், ஜியோமெட்ரிக் மீனா இருக்கலாம், ஹார்மோனிக் மீனா இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எக்ஸ் பார்ங்கிறது அரித்மெட்டிக் மீனா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் பார்ங்கிறது மீன் பிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்ட்ல. அரித்மெட்டிக் மீன் பிக்ஸ் பண்ணாதீங்க. அது எப்போ அரித்மெட்டிக் மீனா மாறும், எப்போ ஜியோமெட்ரிக் மீன், எப்போ ஹார்மோனிக் மீனா மாறும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். எப்போ ஜியோமெட்ரிக் மீன் ரேஷியோஸ், பெர்சன்டேஜஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கொடுத்தா ஜியோமெட்ரிக் மீன். எப்போ ஹார்மோனிக் மீன்? ஸ்பீட் எக்ஸாம்பிள். அப்போ எப்போ வந்து அரித்மெட்டிக் மீனா இருக்கும்? அந்த வேல்யூஸ் என்னன்னே தெரியல, எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியல, ஆனாலும் மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது? மார்க்கத்துக்காக கண்டுபிடிக்கிறேன். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? அரித்மெட்டிக். இஸ் இட் ஓகே? ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் பாருங்க, ரிலாக்ஸ்டா ஹேண்டில் பண்ணாலே மேக்ஸிமம் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 1 2 3 4 வேற என்ன கேட்டிருந்தாங்க? லெட் மீ ஹேவ் அ செக். எனிதிங் நான் மிஸ் பண்ணிருக்கேனான்ட்டு. ஓகே, this was asked. Let me finish it off, then you can have a note on this. Fifth one, is it possible to have summation FD is equal to 0?
Yes. Is it possible to have summation FD is equal to 0? எப்படி இருக்கலாம்? இல்ல எப்போ இருக்கும்? நான் சமேஷன் FD வச்சு பேசுறேன். இப்பதான் நம்ம பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம் டிஸ்கஸ் பண்ணோம். எஸ். அசியூம்டு மீனும் ஒரிஜினல் மீனும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கரெக்ட். அசியூம்டு மீனும் ஏ எக்ஸ் பார் அரித்மெட்டிக் மீன் நம்ம கேஸ்ல ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன இருக்குங்க? டீவியேஷனே இருக்காது. லெட் மீ ஜஸ்டிஃபை. வாட்ஸ் த ஃபார்முலா? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் த டீவியேஷன் வச்சுக்கோங்க. இங்க எக்ஸ் பார் என்னோட வேல்யூ என்னது? ஏ என்னவா இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏ என்னது? ஏவும் அதே வேல்யூ. அப்ப இந்த வேல்யூ என்னவா இருந்திருக்கணும்? 0 தானே இருந்திருக்கணும். அப்பதானே எனக்கு இது ஈக்குவலா வரும். அப்போ சமேஷன் FD 0. ஆக்சுவலா இந்த இடத்துல சமேஷன் FD இல்ல, வேற என்ன இருக்குங்க? ஆக்சுவலா வேற என்ன இருக்கு எனக்குங்க? இந்த இடத்துல என்னப்பா இருக்கு? சமேஷன் FD டிவைடட் பை n இன்டு C. இந்த ஃபுல் டேர்ம் 0வா இருந்துச்சுன்னா எனக்கு x பார் இஸ் ஈக்குவல் டு a வந்திருக்கும். கொஞ்சம் நோட் பண்ணுங்க. C 0வா இருக்குமா? What is C? Width of the class interval. Actually, இந்த நம்ம continuous caseல பார்த்துட்டு இருக்கோம். Group of values தான் இருக்கு. So, C can never be 0. கரெக்டா? So, இதை நான் strike out பண்ணிடுறேன். N 0வா இருக்குமா? What is N? Total of the frequency. Summation F தானே N. அது எப்படி 0வா இருக்க முடியும்? So, அதுவும் 0வா இருக்க முடியாது. அப்ப வேற என்ன வேல்யூ 0வா வந்திருக்கும்? Summation FT which is there in the numerator தான் 0வா வந்திருக்கும். ஓகேயா? சமேஷன் FD 0வா வந்திருக்கும். இப்போ இன்னொரு கொஸ்டின். இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்டது இல்ல, இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே. D 0வா இருந்தா சமேஷன் FD 0வா இருக்குமா? which I am asking. சமேஷன் FD is equal to 0னு போடுறோம் இல்லையா? அப்படின்னா D 0வா வந்திருக்குமா? Dங்கிறது என்னது? டீவியேஷன். டீவியேஷன்ங்கிறது என்னது? இவ்ளோ வேல்யூ சேர்ந்தது தானே டீவியேஷன். அப்ப எல்லா வேல்யூவும் 0 வந்திருக்குமா? சான்ஸே இல்ல. ஆனா சம் ஆஃப் ஆல் தி FD வேல்யூஸ் 0வா வரலாம். எப்படி 0வா வரலாம்? இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ், இதுக்கு பிறகுதெல்லாம் பாசிட்டிவ். ஈக்குவலா வந்துச்சுன்னா 0 ஆயிடும். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் மட்டும் எக்ஸாம்ல கேட்கல, பார்க்கலாம். சோ இது வரைக்கும் ஷுவரா? இந்த டேர்ம் ஃபுல்லா 0வா இருந்துச்சுன்னா x bar will be equal to assumed mean. ஓகே. இந்த டேர்ம் ஃபுல்லா 0வா இருக்குன்னா C 0வா இருக்க சான்சஸ் இல்ல, N 0வா இருக்க சான்சஸ் இல்ல. அப்ப அல்டிமேட்டா என்ன 0வா வந்திருக்கணும்? சமேஷன் FD 0வா வந்திருக்கணும். ஓகேயா? சோ ஷார்ட்கட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இத ஓவராலாவே வந்து டீவியேஷன் சொல்லும். இதுக்கு பேர் வந்து என்னது? ஓவராலா டீவியேஷன் சொல்லும். அதனால அதுக்கு பேர் என்னது? டீவியேஷன் மெத்தட். எஸ் மா, தட்ஸ் ஆல் ஃபார்